தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவகுமார். குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை, ஆங்கிலம் 25ஆம் தேதி நவம்பர் 2024 வருடம். இன்றைய திதி தசமி. விடியற்காலை 3:17 மணி வரை உள்ளது. நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம். விடியற்காலை 4 மணி வரை உள்ளது. சித்த யோகம், ஆனால் இன்று கரிநாள். சந்திராஷ்டமம் அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். அவ்வாறு செய்ய ஏற்படின் அவர்கள் பிள்ளையார் கோவிலுக்கு சென்று சிதறு தேங்காய் உடைத்துவிட்டு பின் முருகர் ஆலயத்துக்கு சென்று முருகபெருமானுக்கு மல்லிகைப்பூ சாற்றி நெய் தீபம் ஏற்றி 3 முறை வலம் வந்து பின் அக்காரியத்தை செய்யலாம். முடிந்தவரையிலும் முக்கிய பணிகள் செய்யாமல் அன்றாட பணிகளை செய்வது உத்தமம். நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை. ராகு காலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களுக்கு அவர்களுக்கு மேன்மை உண்டாகும். அவர்கள் செய்யும் தொழிலில் ஏற்றம் காணப்படும். அவர்கள் ஆபீஸில் வேலை செய்தால் அவர்களுக்கு மேல் அதிகாரிகள் அவர்களை பாராட்டுவார்கள். ரிஷபராசி அன்பர்கள் நேர்மை குணம் படைத்தவர்கள். அவர்கள் நேர்மையாக செயல்படுவார்கள். எதிலும் நேர்மையை காண்பார்கள். இன்று அவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த நன்னாள். மிதுனம் ராசிக்காரர்கள் கொஞ்சம் சிந்தனை வயப்படுவார்கள். முற்காலத்தில் நடந்த விஷயங்களை பற்றி மனதில் சில கேள்விகள் எழும். பிற்காலத்தில் என்ன செய்ய போகின்றோம் என்ற சிந்தனைகளும் வரும். ஆகையால் மிதுன ராசிக்காரர்கள் இன்று பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளையும் தாயாரையும் தரிசனம் செய்து பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து நெய் தீபம் ஏற்றி வலம் வர வேண்டும். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைக்கு அனுகூலம் மிக்க நாள். அவர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாம் துலங்கும். மேலும் அவர்களுக்கு செய்தொழிலில் அமோக வெற்றி கிடைக்கும். ஆபீஸில் வேலை செய்பவர்களுக்கு மேலதிகாரிகள் அனுகூலமாக இருப்பார். சிம்ம ராசி அன்பர்கள் உழைப்பில் சோர்வு அடைய மாட்டார்கள். எடுத்த காரியத்தை முடிக்கும் வரை அவர்களுக்கு ஊன் உறக்கம் இருக்காது. உழைப்பு உழைப்பு எப்பொழுதும் உழைப்பு. அந்த உழைப்பினால் தான் வெற்றி தனக்கு வரும் என்ற தீவிர சித்தாந்தம் படைத்தவர்கள் அவர்கள். இன்று அவர்களுக்கு உழைப்பு அதிகமாக இருக்கும். கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்று சோதனை மிகுந்த நாள். ஆகையால் அவர்கள் மௌனமாக இருப்பது நலம். அவர்கள் சிவன் கோயிலுக்கு சென்று சிவபெருமானை தரிசனம் செய்து நெய் தீபம் ஏற்றி வில்வம் சாற்றி வணங்கி வர வேண்டும். துலா ராசிக்காரர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி. இன்று அவர்கள் செய்தொழிலில் வெற்றியும் லாபமும் அதிகமாக கிட்டும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எங்கு சென்றாலும் இன்று போட்டி மிகும். ஆகையால் மிகவும் மனம் தளராமல் போட்டியை எதிர்கொள்ள வேண்டும். தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதியான மனநிலைமை ஏற்படும். ஆகையால் அவர்கள் மன தளராமல் மேலும் அவர்கள் தட்சிணாமூர்த்தி சுவாமியை தரிசனம் செய்து அவர்களுக்கு நெய் தீபம் ஏற்றி வணங்கி வர மனம் இன்னும் செம்மைப்படும். மகர ராசிக்காரர்களுக்கு ஐயா ஓய்வு இல்லாமல் உழைச்சிட்டோம், இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போமே, லீவ் போட்டால் நல்லா இருக்கும். ஆஃபீஸுக்கு போனாலும் லீவ் எடுக்கலாம், இல்லை பிஸ்னஸில் உட்காந்தாலும் கொஞ்சம் டயர்டாக இருக்குது தூங்கலாம் என்று தோன்றும். கும்பராசிக்காரர்களுக்கு செய்தொழில் கவனம் தேவை. ஆஃபீஸ் போன்ற அலுவலகத்தில் வேலை செய்தாலும் சிறிய சிறிய தவறுகள் ஏற்படும். ஆகையால் மிக கவனத்துடன் இருந்தால் அவற்றை தவிர்க்கலாம். மீன ராசிக்காரர்களுக்கு நட்பினால் மேன்மை உண்டாகும். நட்பினால் ஆதாயமாகும். நன்றி, வணக்கம்.